ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங்கோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்டூர் தான். கான்டூர்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கான்டூருக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ணவும் ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியான டாபிக். இதிலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை அந்த நியூமரிக்கலாக கேட்குறத விட 1 மார்க் மாதிரி ஒன்லைனர்ஸ் தான் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கான்டூர்ஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராப்ளமேட்டிக் சால்வ் பண்ணி போகிறது எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணி, பட் இந்த டாப்பிக்கில் நம்ம கொஷின் வந்தால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். கான்டூர்ஸ் தான் நம்ம சொன்ன டாபிக். கான்டூர்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு ஐடியா இருக்கும். என்ன நம்ம போன டாபிக் என்ன பார்த்தோம்? லெவலிங் பார்த்தோம். லெவலிங்கில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எலிவேஷன், தட் மீன் ஹைட் தான் கண்டுபிடிச்சோம். இங்கே இந்த கான்டூர்னால் என்னென்னா ஒரு இமேஜினரி லைன். ஓகே, கான்டூர்ன்றது ஒரு இமேஜினரியான ஒரு லைன். கண்டிப்பாக நீங்கள் எர்த் சர்ஃபேஸில் கான்டூர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட பர்பஸ்க்காக ஒரு இமேஜினரி லைன் இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் எங்கெங்கே எலிவேஷன் அந்தந்த பாயிண்டில் ஈக்குவலான எலிவேஷன் எங்கே இருக்கோ அந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஈக்குவலான எலிவேஷன் 100 மீட்டர் இருக்குன்னா எங்கெங்கே அந்த 100 மீட்டர் இருக்கோ அதுவே ஒரு இமேஜினரி லைனாக நான் ட்ரா பண்ணுறேன். அதுதான் எனக்கு கான்டூர். இமேஜினரி லைன் on the ground surface joining the points of equal elevation is known as contour. ஓகேவா? கான்டூர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஒரு நம்ம எலிவேஷன் லெவலிங் பண்ணி கண்டுபிடிச்சோம். நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு இமேஜினரி லைன் எங்கெங்கே 100 மீட்டர் எங்கெங்கே 50 மீட்டர் மாதிரி ஈக்குவல் எலிவேஷன் இருக்கும் அங்கங்கே ஒரு கர்வ் நான் ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணுறேன். அதுதான் கான்டூர்ஸ். கான்டூர்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பர்பஸ் சொன்னேனே. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பில், அதுக்கப்புறம் டோபோகிராஃபிக்கலாக நீங்கள் அந்த இடத்த பிரிக்கணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மேப்பிங்க்கு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்டூர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேப்பில் கான்டூர்ஸ் லைன் இருக்குது அப்படின்னா அந்த மேப்புக்கு பேர் கான்டூர் மேப். ஓகே, இவ்வளோ தான் பேசிக்காக கான்டூர்ஸ்னால் என்ன அப்படின்றது. தென் கான்டூரிங். கான்டூரிங்னா என்ன? அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்னால் எங்கெங்கே கான்டூர் லைன்ஸ் இருக்குது அப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கான்டூரிங். ஓகேவா? நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நம்மளோட பேசிக்கான ஒரு டோகோகிராஃபிங். ஒரு மவுண்டெயின் இருக்குது. எங்கெங்கே 100 மீட்டர் இருக்கோ அதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இதை எப்படி மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த டோகோகிராஃபியை நம்மளோட கான்டூர் லைனாக அந்த கர்வ்ஸாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்டூரிங். ஓகே, நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா ஒரு ஹில்லு. அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்டில் ஒரு ரெஃபரன்ஸ் போட்டுட்டு அந்த ஹைட்டை பொறுத்து நம்மளோட லைன்ஸ் வருது. எங்கெங்கே 80 வருது, எங்கே 75 வருது. அந்த மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோயர் வேல்யூஸ், கிட்ட உள்ள போகும்போது நம்மளுக்கு ஹையர் வேல்யூஸாக வருது. இந்த மாதிரி தான் ஹில்லை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூரிங்கில் ஒரு பாயிண்ட் வரும், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கான்டூர் இன்டர்வல் அண்ட் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்ற 2 பாயிண்ட். ஓகேவா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டேர்மு. இப்போ கான்டூர் இன்டர்வல்னால் நம்மளோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த கான்டூர் லைன்ஸில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது, கன்சிக்யூட்டிவ்னா அதுக்கு அடுத்து வர கான்டூர்ஸ்க்கு இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் நம்மளுக்கு கான்டூர் இன்டர்வல். அதுவே ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டில் இந்த பாயிண்டில் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் வர அந்த டிஃப்ரென்ஸ், அந்த கான்டூர் லைன்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட். அது கான்டூர் இன்டர்வல்னால் வெர்டிக்கல். ஓகே, ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் கான்டூர் இன்டர்வல்ன்றது கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு கான்டூர்ஸ்க்கும் இருக்க அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்ன்றது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 அட்ஜசன்ட் கான்டூர்ஸ். ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு.
கான்டூர் இன்டர்வல் வந்து நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு கான்டூருக்குமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா கான்டூர்ஸ்க்குமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அதுவே வந்து நீங்கள் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து வேரியபிள் ஆகுது. கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்தோட ஸ்லோப்பை பொறுத்து இந்த ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கல் நம்மளோட கான்டூர் இன்டர்வலை நம்மளோட கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வர முடியும். பட் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வந்து அந்த ஸ்லோப் பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் கான்டூரிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓரலாக ரீட் அவுட் தான் பண்ண போகிறேன். எப்படி இந்த கான்டூரிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் ப்ராசஸ். நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த டேர்மு, அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர் லைன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்டூர் சர்வே வந்து எங்கே நம்ம ஒரு ஸ்டார்டிங் சர்வே, இப்போ ரோடு, ரயில்வே, கேனல், டேம், பில்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கான்டூர் சர்வே பண்ணுவோம். அப்போ நம்ம எலிவேஷன்ஸ் எங்கெங்கே ஈக்குவலான எலிவேஷன்ஸ் இருக்குது, எங்கெங்கே நம்மளுக்கு கரெக்டான ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். ஃபார் ப்ரிப்பேரிங் த கான்டூர் மேப் இன் ஆர்டர் டு செலக்ட் த எக்கனாமிக்கல் அண்ட் சூட்டபிள் சைட். ஸோ எதுக்காகனா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்டூர் மேப் போடும் போது அந்த எங்கே எக்கனாமிக்கல் சைட் இருக்கோ அந்த இடத்துல, ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்ம கான்டூரிங் ப்ராசஸில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதான் ஜஸ்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே கேனல் அலைன்மெண்ட் இருக்குது, எங்கே ரிட்ஜ் லைன் இருக்குது அப்படின்றத நம்ம லொக்கேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட் ரோட்ஸு, அந்த ரயில்வேஸ், அதுக்கப்புறம் எங்கெங்கே எர்த் ஒர்க்கு, கட்டிங், ஃபில்லிங்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற பார்க்கணும். அது கூட மினிமமாக எங்கே இருக்கோ அதுதான் நம்ம சர்வேக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை அண்டுலேஷன்ஸாக இருக்கா, இல்லை மவுண்டனஸாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கான்டூரிங்கில் கிடைக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்க ஃபிசிக்கலான ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன? அந்த கிரவுண்டோடது, அங்கே பாண்ட் இருந்திருக்கலாம், டிப்ரெஷனாக முன்னாடியே பாண்ட் இருந்திருக்கலாம், ஏதாவது வாட்டர் சர்ஃபேஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஹில்லாக, ஸ்டீப்பாக, இல்லைனா ஸ்மால் ஸ்லோப்ஸாக. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த பற்றியான தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கான்டூர் சர்வே வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் ஜஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியமாக இது கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூரிங் பார்க்க போகிறோம். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் பாயிண்ட்ஸ் இன் கான்டூர் லைன்ஸ் ஹேவ் சேம் எலிவேஷன். ஸோ அதுதான் நம்ம கான்டூர்ஸோட டெஃபினிஷனே. ஸோ எல்லா பாயிண்ட்ஸில் இருக்க இந்த கான்டூர்ஸ் எல்லாத்துக்குமே சேமான எலிவேஷன் தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்ட் தென் flat ground is inclined where the contours are widely separated and steep slopes were run close together. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃப்ளாட் கிரவுண்ட் இருக்கிறத வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா, அந்த கான்டூர்ஸ்குள்ளே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு வைடாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஸ்டீப் ஸ்லோப் இருக்கிற இடத்துல வந்து அந்த கான்டூர்ஸ் வந்து ரன் க்ளோஸ், எங்கெங்கே கான்டூர்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி ரன் க்ளோஸ் டுகெதர் இடத்துல அங்கே வந்து ஸ்லீப் ஸ்லோப் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ரொம்ப வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்கும் போது அது வந்து ஃப்ளாட் கிரவுண்ட் அப்படின்றது. ஓகேவா? And then third point, a uniform slope is indicated when the contour lines are uniformly spaced. ஸோ ரெண்டுத்துக்குமே யூனிஃபார்ம் ஸ்லோப் இருக்குது அப்படின்னும் போது அந்த கான்டூர் லைன்ஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸும் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த மேப்பை வச்சே, இந்த கான்டூர் லைனிங்கை வச்சு நீங்கள் என்னென்ன வந்து அதை இண்டிகேட் பண்ணுது புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? யூனிஃபார்ம் ஸ்லோப் அங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் பிளெயின் சர்ஃபேஸ் வென் தே ஆர் ஸ்ட்ரைட், பேரலல் அண்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. அதே பிளெயின் சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட்டாக, பேரலாக அண்ட் ஈக்குவல் ஸ்பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்து, சீரியஸ் ஆஃப் க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸ் ஆன் த மேப் ரெப்ரசன்ட் ஹில் இஃப் ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைட். ஹையர் வேல்யூஸ் வந்து இன்சைட் அப்படின்னாலே இந்த இதுவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே ஹையர் வேல்யூஸ்லாம் இன்சைடாக இருக்குது. ஸோ அந்த க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸில், இந்த மாதிரி க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, பட் இங்கே இருக்க அந்த நம்மளோட டோப்போகிராஃபி அது என்னன்னு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ ஹையர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், இங்கே 60, 65, 70,
75 80. ஸோ ஹையர் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இன்சைடில் இருக்குது. போக 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 லோயர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வர 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 தான் அங்கே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைட் அப்படின்னும் போது ஸோ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹில். இப்படியே கேட்பாங்க, ஹையர் வேல்யூஸ் இன்சைடாக இருந்தால் கான்டூர் லைன்ஸில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹில். அதுவே ஹையர் வேல்யூஸ் வந்து லோயராக இருந்தால் என்ன அப்படின்றது வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் 2-3 டைம் தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே எப்போயுமே மறக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், a series of closed contour lines on the map indicate a depression if the higher values are outside. ஸோ ஹையர் வேல்யூஸ் வந்து அவுட் சைடாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். ஸோ டிப்ரெஷன். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷன் எல்லாம் அந்த வேல்யூ கர்வில் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஹையர் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்சைடில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன 80க்கு வெளியே இருக்குது, அப்புறம் 75, அப்புறம் 70, 65, 60. ஸோ லோயர் வேல்யூஸ் வந்து இங்கே லோயர் வந்து நம்மளுக்கு இன்சைடில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இதை வந்து டிப்ரெஷன் அப்படின்றது தான் டிப்ரெஷன் இல்லைனா வேலி. ஸோ இங்கே கொடுக்கல. ஸோ இல்லைனா வேலி இருக்குது அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஹில்லாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹையர் வேல்யூ வந்து இன்சைடில் இருக்கும். அதுவே வேலியாக இருந்துச்சு, டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா ஹையர் வேல்யூ வந்து வெளியே இருக்கும், லோயர் வேல்யூ தான் இன்சைடில் இருக்கும். ஸோ இதே கேட்பாங்க, யூ ஷேப்பா இல்லை இன்வெர்டட் வியா யூவா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th பாயிண்ட்டு, த கான்டூர் லைன் கிராஸ் ரிட்ஜ் ஆர் வேலி லைன்ஸ் அட் த ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வேலி இல்லை அந்த ரிட்ஜ், அந்த இதுதான் ரிட்ஜ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைட் ஆங்கிளில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுதான் ரிட்ஜ். ஸோ இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து 90 டிகிரி இருக்கும் இந்த வேலி இல்லைனா அந்த ரிட்ஜ் லைன். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு இப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் த ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைட் த பெண்ட் ஆர் லூப் இந்த கான்டூர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஹையர் வேல்யூஸ்லாம் இன்சைடில் இருந்ததுன்னா அந்த கான்டூரில் அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் இருக்கும், இல்லைனா அது வந்து ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே வந்து ஹையர் வேல்யூஸ்லாம் வந்து அவுட் சைடில். ஸோ இங்கே பாருங்கள், ஹையர் வேல்யூஸ்லாம் அவுட் சைடில் இருக்கும் போது இந்த மாதிரி அவுட் சைடில் இருக்கும் போது நம்மளுக்கு இந்த வேலியை வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இந்த கான்டூர் லைன்ஸ் கிராஸ் ரிட்ஜ் ஆர் வேலி அட் ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இந்த ரிட்ஜில் வேலி லைன்ஸை வந்து என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 90 டிகிரி. ஸோ இது வந்து நிறைய டைம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் இந்த ரிட்ஜ் லைனில் வந்து நம்மளுக்கு ஹையர் வேல்யூஸ் வந்து இன்சைடில் இருக்கும், உள்ளே இருக்குது. அண்ட் இங்கே வந்து வேலியில் வந்து அதே தான் லோயர் வேல்யூஸ் தான் இன்சைடில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கான்டூர் லைன்ஸ் cannot merge or cross one another on map except in the case of an overhanging cliff. ஸோ இதுக்கு டயக்ராம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஓவர்ஹேங்கிங் கிளிஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டயக்ராம் தான். ஸோ நம்மளோட கான்டூர் லைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மெர்ஜ் ஆகாது. ஓகே, நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் நாட் ஃபஸ்ட்டே அது வரும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸில் இருக்கிறது என்றைக்குமே மீட் ஆகிக்காது. ஸோ அதெல்லாம் நான் ஜஸ்ட்டு விட்டுட்டேன். பட் அது என்றைக்குமே கான்டூர் லைன்ஸ் வந்து க்ராஸ் ஆகிக்காது. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பட் இங்கே வந்து க்ராஸ் ஆகாது தான், மெர்ஜ் ஆகாது தான், பட் ஒரு சில கேஸஸில் ஆகும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் ஆகுது அப்படின்னா அது வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா பாயிண்ட்டும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு மீட் ஆகுது. ஸோ இதுதான் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டூர் லைன்ஸ் நெவர் ரன் இன்டு அனதர் ஒன் expect in the case of vertical cliff. In this case the several contours coincide and horizontal equivalent become 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுது. இதே தான் ஓவர் ஹேங்கிங் கிளிஃபில் இந்த மாதிரி டயக்ராமும் சொல்லலாம். இல்லைனா வந்து ஸோ இப்படி ஒரு டயக்ராம் இருக்குன்னா, ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இங்கே இருக்க 2 பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகும். ஸோ பிகாஸ் இதுவும் வந்து நம்ம வெர்டிக்கல் கிளிஃப் அந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்குது அப்படின்றனால அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் தான். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரும் இன்னொரு கான்ட்ரும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகுது அப்படின்னா இதுவும் ஓவர் ஹேங்கிங். சில பேர் நிறைய புக்கில் வந்து ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இல்லை. ஸோ என்னென்னா இந்த வெர்டிக்கல் கிளிஃப் வரும்போது நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வந்து இந்த கோயின்சைட் ஆகிட்டு நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்னா என்ன? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் எல்லாத்தோட ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் ஒரே பாயிண்டில் இருக்கனால 0. ஸோ இந்த மாதிரி இடம் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்.
ஸோ அதோட டயக்ராம் வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வரலான்னா இப்படி வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இது வந்து எப்படி வரும்னா சில இந்த டயக்ராமும் கரெக்ட் தான், இல்லை தட் மீன் இந்த மாதிரி வரும். சில புக்ஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஸோ இந்த மாதிரி கர்வாக போயிட்டு இப்படி வர்றது வந்து நம்மளுக்கு வெர்டிகல் கிளிஃப். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இது சில டைம்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரியும் வரும். ஸோ ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொன்றும் க்ராஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஸோ இதுவும் ஒரு ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே வெர்டிக்கல் கிளிஃப் வருது அப்படின்னா ஸோ ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே 0. ஓகே, இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்டூரிங்கில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்து நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது பேஸ் பண்ணி வந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். உங்கள்கிட்ட ஆப்ஜெக்டிவ் புக்ஸ் இருந்தால் அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கான்டூரிங். இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ டைரக்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டைரெக்டாக வந்து இந்த ஃபீல்டில் போயிட்டு அந்த மார்க் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதான் டைரக்ட் மெத்தட். ஸோ இதில் இந்த டைரக்ட் மெத்தடுக்கு அப்புறம் நம்ம சர்வே பண்ணி அந்த பிளானை ப்ளாட் பண்ணி நம்ம கான்டூர்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே அக்யூரேட்டான மெத்தட். நெக்ஸ்ட் இந்த இன்டைரக்ட் மெத்தடை கம்பேர் பண்ணுறதை விட நம்ம டேரெக்டாக ஃபீல்டில் போயிட்டு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ஆன்சர். ஸோ அப்படின்னும் போது இது ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட் மெத்தட். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இது அக்யூரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னா மோர் டைம். ஸோ டைம் வந்து கொஞ்சம் நிறைய இழுக்கும். ஏன்னா நம்ம போய் ஃபீல்டில் போய்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்கணும். அண்டு எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் ஏரியாவுக்கு நீங்கள் இதை பண்ண முடியாது, ஸ்மால் ஏரியாஸ். ஸோ இதுதான் இதோட ட்ராபேக்ஸு. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட். ஸோ இந்த இன்டைரக்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஓகே. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறதுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டைரக்ட் கான்டூரிங். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போயிட்டு லொக்கேட் பண்ணி சர்வே பண்ணோம் நான் வந்து டைரக்ட் மெத்தடில். பட் இங்கே வந்து அது அன்னெசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கான்டூர் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எல்லா லைன்ஸையும் வந்து லே அவுட் பண்ணி எடுத்து அந்த ஏரியாவுக்கே நம்ம ப்ளாட் பண்ணி அது வந்து ஹில்ஸ் இருக்கா, டிப்ரெஷன்ஸ் இருக்கா, ரிட்ஜ் இருக்கா, வேலி லைன்ஸ் இருக்கா அப்படின்றத அந்த ஸ்லோப்ஸோட சேஞ்சஸை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதை அப்சர்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த போர்ஷன் அந்த போர்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு பிளானை ப்ளாட் பண்ணி கான்டூர் லைன்ஸ் வரைஞ்சிடும். நம்ம போயிட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு லைனாக ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா கான்டூரிங் ஆஃப் ஸ்பாட் லெவல்ஸ். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கான்டூரிங் ஆஃப் ஸ்பாட் லெவல்ஸ். பிகாஸ் நம்ம ஸ்பாட்கே போயிட்டு அதோட லெவல்ஸ்லாம் வச்சு அந்த டிப்ரெஷன் அந்த மவுண்டைன் ரேஞ்ச்லாம் நம்ம நேரில் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி நம்ம ப்ளாட் பண்ணுவோம். அதில் போயிட்டு நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நீங்கள் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது வந்து இன்டைரக்ட் கான்டூரிங் அப்படின்னு சொல்கிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டைரக்ட் கான்டூரிங்லேயே நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் அது உங்களுக்கு எழுதி தான் இருக்கேன். ஸோ அது பாயிண்ட்ஸ் கிடைக்கல எனக்கு. ஸோ ரிஜிட் கான்டூரிங், செக்ஷனல் கான்டூரிங் அண்ட் ரேடியல் அண்ட் டாக்கியோமெட்ரிக் கான்டூரிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு நாட் சூட்டபுளாக தான் இருக்குது. பிகாஸ் அக்யூரன்சி வந்து இல்லை ரொம்பவே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஹைலி அண்டுலேட்டட் ஏரியாஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஹைலி அண்டுலேட்டட் ஏரியாஸில் தான் வந்து ரிஜிட் கான்டூரிங் யூஸ் பண்ணுவோம். இதை கிராஸ் செக்ஷனல் கான்டூரிங்காக நம்மளுக்கு தெரியும் எங்கே யூஸ் பண்ணுவோம், ரயில்வே அண்ட் ஹைவேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம கிராஸ் செக்ஷனல் லெவலிங்லாம் பார்த்துருக்கோம், ப்ரொஃபைல் லெவலிங் அந்த மாதிரி. ஸோ இந்த கான்டூரிங் வந்து நம்ம ஹைவே அண்ட் ரயில்வேல யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு. அண்ட் ரேடியல் கான்டூரிங் ஆர் டாக்கியோமெட்ரிக் கான்டூரிங் பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியாஸில். ஸோ ஹில் ஏரியாஸில் நீங்கள் போயிட்டு மேப் போடணும். ஸோ அங்கே கான்டூர் மேப் நீங்கள் வரையணும். ஏன்னா பிகாஸ் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு லென்த் வந்து மெஷர் பண்ண முடியாது. எங்கெங்கே செயினிங் வந்து நம்மளுக்கு பாசிபிள் இல்லையோ ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஹில் ஏரியாஸில் வந்து இந்த ரேடியல் கான்டூரிங் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ரிஜிட் கான்டூரிங், கிராஸ் செக்ஷனல் கான்டூரிங் அண்ட் ரேடியல் அண்ட் டாக்கியோமெட்ரிக் கான்டூரிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் பட் ஸ்லோ அண்ட் ரொம்பவே அதிகமான ப்ராசஸ் எடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டில் வந்து ரேப்பிடாக முடிச்சிடலாம். பட் வந்து அக்யூரன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
டைரக்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் வந்து சீப்பர். அதுக்கப்புறம் டைரக்ட் மெத்தட் வந்து ஹில்லி ஏரியாஸ்க்கு சூட்டபிள் கிடையாது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் வந்து ஹில்லி ஏரியாஸில் தான் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கேல்குலேஷன்ஸை வந்து சைட் பை சைடு வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இன்டைரக்ட் மெத்தடில். அண்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ண முடியாது நம்ம இன்டைரக்ட் மெத்தடில். ஆனால் கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது தேவைன்ற போது கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். 2 contour lines of different elevation unite to form one line only in the case of. தட் மீன் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? ஓவர் ஆங்கிங் கிளிஃப் பார்த்தோம், வெர்டிக்கல் கிளிஃப் தான் பார்த்தோம். தட் மீன் எல்லாமே வந்து ஒரே யூனைட் ஆகுது ஒரு ஃபார்மில். எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து என்ன? நம்மளுக்கு வெர்டிக்கல் கிளிஃப் தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு contour lines close together indicates dash slope. ஸோ கான்டூர் லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து என்ன ஸ்லோப் இருக்குது அப்படின்னா ஸ்டீப் ஸ்லோப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே வைடாக ஜென்டலாக இருக்கும் போது அது தகுந்த மாதிரி இருக்கும். யூனிஃபார்மாக இருக்கும் போது யூனிஃபார்ம் ஸ்லோப் இருக்கும். அண்டுலேட்டாக இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்கும் போது ரொம்பவே அதிகமான கேப் இருக்குதுன்னு அர்த்தம். க்ளோஸாக இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்டீப் ஸ்லோப் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்டீப். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸ் விச் ஒன் ஆர் மோர் ஹையர் ஒன்ஸ் இன்சைட் டு ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த க்ளோஸ்ட் கான்டூர் லைன்ஸில் ஹையர் வேல்யூ வந்து இன்சைடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன? கண்டிப்பாக ஹில் ஏரியாஸில் தான் இன்சைடு, ஹையர் வேல்யூஸ் இன்சைட். அதுவே வந்து நீங்கள் வந்து வேலியில் டிப்ரெஷனில் வந்து லோயர் வேல்யூஸ் இன்சைட். ஸோ இது என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் 4th கொஷின், கான்டூர் லைன்ஸ் கிராஸ் எ ரிஜிட் ஆர் வாட்டர் ஷெட் லைன் அட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஜிட் அண்ட் வாட்டர் ஷைன் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது என்ன டிகிரி? இது ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள்னால் என்ன? 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போது இதோட ஆன்சர் வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஷேப் ஆஃப் த கான்டூர் லைன்ஸ் இன் கேஸ் ஆஃப் வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேலி அந்த அந்த இதில் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஷேப் இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து என்ன? நம்மளுக்கு வி. ஸோ அதே வந்து ஹில்ஸ் அப்படின்னும் போது அது வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டடாக இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து வி ஷேப். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே மறக்கக்கூடாது இந்த மாதிரி வர்றது எல்லாத்தையும். ஸோ கான்டூரிங் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கனாலே கான்டூருக்கு வந்து ரொம்பவே போதுமான விஷயங்களே இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. கண்டிப்பாக எந்த கொஷின் வந்தாலும் இதில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.